அடிஷ்னலாகவும் நான் வெளியே கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு யோகான்னு உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்கு. யோகா இல்லாத இடமே இல்லை. எல்லாரும் அந்த அளவுக்கு உடல் நலத்திலையும் மனவளத்திலையும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு விழிப்பு நிலையோட மக்கள் எல்லாம் இருக்காங்க. சரிங்க, இன்னைக்கு முத்ராசனா என்னன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் முத்திரைகள்னு என்ன? முத்திரைகள்னா நம் உடல்ல ஓடி கொண்டிருக்கிற சக்திகளை வெளிக்கொண்டு வர்றது. நம்ம உடல் இருக்கிற நமக்கு இருக்கிற சக்தியை வெளிக்கொண்டு வர்றது தான் முத்ரா. பஞ்ச பொருட்களை வச்சு இப்ப நம்ம முத்ராஸ் எப்படி பார்க்கலாங்க. முத்திரைனா நம்ம கை விரல் நுனிகள் இருக்கு இல்லைங்களா, இது காந்த ஆற்றலை அப்சர்வ் பண்ணக்கூடியது. வெளியே இருக்கிற வான்காந்த ஆற்றலை உடலுக்கு ஜீவகாந்த ஆற்றலாக மாற்றணும்னா இது சின் முத்ரா. இந்த மாதிரி இருக்குதுங்க. 3 விரலும் ஒட்டி இருக்கணும். இது நுனி பகுதியை மட்டும்தான் டச் பண்ணுங்க. இதுக்கு பேர் என்னன்னா சின் முத்ரா. மன ஒருமைப்பாட்டிற்கான முத்ரா. இதே மாதிரி நிறைய முத்ராஸ் இருக்குங்க. வாயு முத்ரா இருக்குது, அபான வாயு முத்ரா இருக்குது. இந்த மாதிரி முத்ராஸோட லிங்க முத்ரா இருக்குது, ஆதி முத்ரா இருக்குது. இந்த மாதிரி முத்ராஸ் நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க. அந்த அளவுக்கு முத்ராஸ் இருக்குது. எல்லாரும் யோகா செய்யுங்க, எல்லாரும் ஆசனா செய்யுங்க, எல்லாரும் முத்திரைகள் செய்யுங்க. மனசு அமைதிப்படுத்துங்க, உடல் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. ஆரோக்கியமா இருக்கணும், மனசு ஆரோக்கியமா இருக்கணும். நம்மளோட எல்லாரும் யோகா செய்யலாம்.